ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு தீப்ஸ் மேத்தமெட்டிக்ஸ் 23. ஸோ இப்போ நம்ம பார்த்திங்க அப்படின்னா 10ஆம் வகுப்பு ஹிஸ்ட்ரி இருக்குது இல்லைங்களா, அதில் இருக்கக்கூடிய லெசன் 5 தான் நம்ம கம்ப்ளீட்டாக வித் கம்ப்ளீட் ஷார்ட்கட்ஸோடு நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஈஸியாக உங்களுக்கு கான்செப்டையும் புரிய வைக்க போகிறேன் அண்ட் உங்களுக்கு ஈஸியாக மெமரி பண்ணுறதுக்கான ஷார்ட்கட்ஸும் நம்ம சொல்ல போகிறோம். ஓகேங்களா? ஸோ லெசன் நேம் என்னங்க? 19ஆம் நூற்றாண்டில் சமூக சமய சீர்திருத்த இயக்கங்கள். ஸோ 19ஆம் நூற்றாண்டு அப்படின்னா எந்த இயர் டு எந்த இயருங்க? 1800 1899 வரைக்கும். ஸோ இந்த 100 வருடத்தை தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம்? 19ஆம் நூற்றாண்டுன்னு சொல்லுவோம். சரிங்களா? சரி, இப்போ இதில் யார் யார் வந்தாங்க, அந்த சமூக சமய சீர்திருத்தங்கள் நடந்துட்டு இருந்த டைமில் தமிழ்நாட்டிலே யார் சீர்திருத்தவாதிகளாக இருந்தாங்க, இந்த மாதிரி எல்லா விஷயங்களையுமே ஷார்ட்கட்ஸோடு நம்ம தெரிஞ்சுக்கலாம். சரிங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் திங் என்னன்னு பார்த்தீங்கன்னா பாடத்தோட அறிமுகம். சரி, இந்த சீர்திருத்த இயக்கங்கள்லாம் நடத்தியிருக்காங்க, அந்த நபர்களுக்கெல்லாம் எப்படி இதை நடத்தணுங்கிற அறிவு பெற்றிருக்கு அப்படிங்கிற விஷயம் நமக்கு தெரிஞ்சுக்கணும் இல்லைங்களா? சரி, இப்போ அதோட முன்னோட்டம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆங்கிலேயர்கள் ஃபஸ்ட்டு வணிக நோக்கத்துக்காக இந்தியாவுக்குள்ளே வராங்க. ஸோ அடுத்து என்ன பண்ணுறாங்க, கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளோட நிலங்களை பிடிச்சி இந்தியா முழுவதையுமே அவங்களோட கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வந்துடுறாங்க. அதை ஃபுல்லாக ஒருங்கிணைக்கணும். ஓகேங்களா? ஸோ ஒருங்கிணைக்கணும்னா என்ன தேவை? ஒரு அலுவலகம்லாம் நமக்கு தேவை இல்லையா? ஸோ அங்கேருந்து கம்யூனிகேஷன்ஸ் இருக்கணும். அப்போ அந்த கம்யூனிகேஷன்ஸை கரெக்டாக பாஸ் பண்ணோன்னா நமக்கு என்ன தேவை? ஒரு ஆர்கனைசேஷன்ஸ் தேவை, ஒரு ஆஃபீஸ் தேவை. அந்த ஆஃபீஸ்க்கான ஆர்கனைசேஷன் தேவை. அதில் மோஸ்ட் இம்பார்ட்டண்ட்டாக வேலை பார்க்குறதுக்கு ஒர்க்கர்ஸ் தேவை இல்லையா? ஸோ யாரை வேணாலும் தூக்கி போட்டுற முடியுமா? கிடையாது. படித்தவங்கள தான் நம்ம போட முடியும். அப்போ அதுக்காக பிரிட்டிஷ்காரங்க ஒவ்வொரு வாட்டியும் ஆட்கள் தேவை அப்படின்னா இங்கிலாந்துலேருந்து கொண்டு வந்து இறக்கிட்டு இருக்க முடியாது இல்லையா? அப்போ இந்தியர்களுக்கு கல்வி அறிவை நம்ம கொடுத்துட்டோம் அப்படின்னா அவங்களே நம்ம அலுவலகத்துக்கு வேலைக்கு எடுத்துக்கலாம் அப்படிங்கிறது ஆங்கிலேயர்களுக்கு தோன்றின ஒரு கருத்து. அப்போ அந்த காலகட்டத்தில் இந்தியாவில் எல்லாருக்குமே கல்வி இருந்துச்சா? கண்டிப்பாக கிடையாது. குருகுல கல்வி முறை தான் இருந்துச்சு. அது பிராமணர்களுக்கு மட்டும்தான் கல்வி அப்படிங்கிற ஒரு முக்கியத்துவம் இருந்துச்சு. அவங்களே தனக்கானதான் ஆக்கி வச்சுருந்தாங்க. மற்றவங்களுக்கு குருகுல கல்வியாக இருந்துச்சு. ஸோ அப்போது ஆங்கிலேயர்களால் நமக்கு நடந்த ஒரு பெரிய நன்மை என்னென்னா, ஆங்கிலேய கல்வி திட்டம், அவங்க அந்த சட்டத்தை கொண்டு வந்தது தான். எப்போ கொண்டு வந்தாங்கன்னா 1835 அந்த கல்வி சட்டத்தை கொண்டு வராங்க. யாரோட பரிந்துரையின் பேரில் அப்படின்னா மெக்காலே அப்படிங்கிறவர் தான் நமக்கான ஆங்கிலேய கல்வி சட்டத்தை அந்த வடிவமைப்பை பண்ணி கொடுத்துருப்பாரு. ஸோ இதை பற்றிலாம் 12ஆம் வகுப்பு ஹிஸ்ட்ரியில் நம்ம தெளிவாகவே படிப்போம். ஸோ இது ஒரு முன்னோட்டம் உங்களுக்கு தெரியணும் இல்லையா? அப்போது அந்த கல்வி கற்றுக்குறாங்க இல்லைங்களா, இந்தியர்கள் ஆங்கிலேய முறைப்படி கல்வி கற்றுக்குறாங்க இல்லையா? ஸோ அந்த படித்தவங்களை என்ன சொல்லுவாங்க அப்படின்னா நடுத்தர வர்க்கம் அப்படின்னு சொல்லுவாங்க. என்னன்னு சொல்லுவாங்க? நடுத்தர வர்க்கம். ஸோ அவங்கள பாபு வர்க்கம் அப்படின்னு சொல்லிட்டு ஆங்கிலேயர்கள் கொஞ்சம் ஏளனமாக தான் சொல்லுவாங்க. ஸோ இந்த பாயிண்ட்ஸ் எல்லாமே 12th நம்ம பார்ப்போம். சரி, இப்போ இந்த நடுத்தர வர்க்கம்னா உங்களுக்கு என்னன்றது புரியணும் இல்லையா? ஸோ அதுக்காக தான் இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்களுக்கு நான் சொல்கிறேன். சரி, படிச்சுட்டாங்க, தெரிஞ்சுக்கிட்டாங்க. சரி, அப்போ படித்தவங்களுக்கு என்ன தோணும்? நம்ம ஏன்டா இவங்கக்கிட்ட அடிமைப்பட்டு கிடக்கிறோம், இவங்க ஏன் நம்மளை போட்டு இவ்வளோ டார்ச்சர் பண்ணிகிட்ருக்காங்க, எதுக்காக? படிக்காதவங்க என்ன பண்ணுவாங்க, அவங்க என்ன சொன்னாலும் பயப்படுவாங்க. படித்தவங்களுக்கு கொஞ்சம் தாட் ப்ராசஸ் இருக்கும். நம்ம ஏன் இப்படி இருக்கணும், நம்மளை நம்ம மாற்றிக்கணுமே, நம்ம நாடு தானே இதுங்கிற தாட் ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆகி தான் சமூக சமய சீர்திருத்த இயக்கங்களை அவங்க தொடங்குறாங்க. ஓகேங்களா? ஸோ ஒரு முன்னுரைமாக எல்லா விஷயங்களும் உங்களுக்கு ஓரளவுக்கு புரியுதா? சரி, அந்த படித்து வந்தவங்கனால தான் நம்மளோட சமூகத்தில் மூட பழக்கங்களாக இருந்த அந்த சதி, உடன்கட்டை ஏறுதல், அதாவது கணவன் இறந்துட்டாங்கன்னா கணவனை இறக்கும் போது பெண்களையும் அந்த தீயிலே தூக்கி எரிஞ்சிருவாங்க. ஓகேவா? ஸோ உயிரோடு இருக்கும்போதே பெண்களை என்ன பண்ணுவாங்க? சதிங்கிற முறைப்படி கொலை செஞ்சிட்டு இருந்தாங்க. அடுத்தது பெண் சிசு கொலை நடந்துட்டு இருந்தது. குழந்தை திருமணம், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சின்ன வயசுலேயே, ரொம்ப சின்ன வயசுலேயே பெண்களுக்கு கல்யாணம் பண்ணி வச்சுருவாங்க இல்லைங்களா? அந்த கணவன் இறந்துட்டா மறுமணம் பண்ணாமல் அவங்க விதவையாகவே இருக்கிறது. அப்போ அந்த மறுமணத்துக்காக போராடினாங்க. ஸோ இந்த சீர்திருத்த இயக்கங்கள் எல்லாமே இந்த மாதிரி ஆக்கப்பூர்வமான செயல்களில் ஈடுபட்டிருக்காங்க. அதாவது இந்த மூட நம்பிக்கைகள் எல்லாம் ஒழிக்க பாடுபட்டிருக்காங்க, ஒழிக்கவும் செஞ்சுருக்காங்க. சரிங்களா? சரி, அந்த மாதிரி வந்த இயக்கங்கள் தான் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா 2 வகையான இயக்கங்கள் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் திங் என்னென்னா, ஆங்கிலேய கல்விகள் படித்தாங்க இல்லைங்களா? ஸோ அந்த ஆங்கிலேய கல்வினால் ஈர்க்கப்பட்டு ஸோ அவங்களோட முறைப்படி நம்ம இருக்கலாமேன்னு சொல்லிட்டு நிறையா பாயிண்ட்ஸை எடுத்துகிட்டு வருவாங்க. ஸோ நம்மளோடதில் தான் இந்த மாதிரி மூட நம்பிக்கைகளாக இருக்குது, ஸோ நம்மளோடதை விடுங்க, ஆங்கிலேயர்களை அதை நம்ம எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லக்கூடிய இயக்கங்கள். இன்னொன்று, நம்மளோட மறைநூல்கள் இந்த மாதிரி மூட பழக்கங்களை நமக்கு கற்றுக் கொடுக்க கிடையாது, நம்மளோட மறைநூல்களே இதுக்கு எதிராக தான் இருக்குது.
இதெல்லாம் இந்த சதி பெண் சிசுக்குலை குழந்தை திருமணம் எல்லாம் இடையில உருவானது. நம்மளோடதே வந்து மீட்டெடுத்தோன்னா நம்ம நல்லா வாழலாம்னு சொல்லக்கூடியவங்க 2வது குரூப். சரிங்களா? அப்போது ஃபஸ்ட்டு வந்து ஆங்கிலேயர்கள் அதை வந்து பார்க்கலாங்க அப்படின்னு சொல்கிறது. இன்னொன்று நம்மளோடதே மீட்டெடுக்கலாங்கன்னு சொல்லக்கூடிய 2 குரூப் வந்து இருப்பாங்க. ஸோ ஃபஸ்ட்டு குரூப் வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா ஆரிய சமாஜம் ஃபஸ்ட்டு குரூப் வந்து பிரம்ம சமாஜம், பிரார்த்தனை சமாஜம், அலிகார் இயக்கம். இவங்களாம் என்ன சொல்லுவாங்கன்னா, ஆங்கிலேயர்கள் இதை வந்து பாருங்கள், நம்மளோடதில் திரும்பி பார்க்கவே வேணாங்க, மூடப்பழக்கங்களை சொல்லி கொடுத்ததே அதுதாங்க அப்படின்னு வந்து சொல்லக்கூடியவங்க இவங்க. 2வது சீர்திருத்தவாதிகள் தான் ஆரிய சமாஜம், ராமகிருஷ்ணா மிஷன், தியோபந்த் இயக்கம். இவங்களாம் வந்து என்ன சொல்லுவாங்க, நம்மளோடதே மீட்டெடுங்க, நமக்கு அதெல்லாம் வந்து நம்மளோடது வந்து சொல்லிக் கொடுக்கலன்னு சொல்லக்கூடியவங்க. ஸோ அதே சமயத்தில் தமிழ்நாட்டிலையும் கேரளாலையும் யார் இருந்தாங்க அப்படின்னா பாருங்கள், தமிழ்நாட்டில் வந்து ராமலிங்க அடிகள், அயோத்திதாச பண்டிதர் வந்து இருந்தாங்க. கேரளாவில் வந்து நாராயணகுரு ஐயங்காளி. ஸோ இதே போல் வந்து மகாராஷ்டிராவில் ஜோதிபா புலேன்றவர் இருந்திருப்பார். சரிங்களா? இவங்களெல்லாம் பற்றி தான் நம்ம படிக்க போகிறோங்கிற முன்னோட்டத்தை தான் நான் உங்களுக்கு இங்கே மைண்ட் செட் வந்து பண்ணுறேன். சரியா? சரி, இப்போ பார்ப்போமா? என்னம்மா மைண்ட் செட்டுக்கே 6 நிமிஷம் எடுத்துக்கிட்டிங்களா அப்படின்னா, இப்போ உங்களுக்கு பாடத்தோட ஒரு கிளாரிட்டி இருக்கும். எடுத்த உடனே வந்து இந்த படித்தவங்களை வந்து ஆங்கிலேயர்கள் வந்து நம்ம இந்தியர்களை படிக்க வச்சாங்க, ஸோ அவங்கள வந்து நடுவர்க்கத்தினர்னு சொன்னாங்க அப்படின்னா, எதுக்காக படிக்க வச்சாங்க, எதுக்காக நடுவர்க்கத்தினர்னு பேர் சொன்னாங்க, அது வந்து உங்களுக்கு புரியாது. ஸோ அப்போ இந்த கதையை ஃபுல்லாக நான் டீட்டெயில்டாக சொல்லும்போது உங்களுக்கு அதோட கான்செப்ட் வந்து ரொம்ப தெளிவாக இருக்குது இல்லையா? சரி, இப்போ ஃபஸ்ட்டு வந்து நம்ம என்ன பார்த்தோம், 2 டைப் ஆஃப் சீர்திருத்த இயக்கங்கள் இருந்துச்சு. அதில் ஃபஸ்ட்டு வந்து என்ன சொன்னேன், பிரம்ம சமாஜம்னு சொன்னேன்னா, அந்த பிரம்ம சமாஜம் ராஜாராம் மோகன் ராயால் உருவாக்கப்பட்டது. சரியா? ஸோ இவர் வந்து வங்காளத்தை சேர்ந்தவர். சரிங்களா? பங்களாதேஷை சேர்ந்தவர். இவர் வந்து தன்னோட தாய்மொழியான வங்காள மொழியில் ரொம்ப புலமை பெற்றிருந்தார். அதுபோக சமஸ்கிருதம், அரபிக், பாரசீகம், ஆங்கிலம் இந்த மாதிரி மொழிகள் எல்லாத்துலேயுமே புலமை பெற்றிருந்தார். ஸோ இவர் வந்து என்ன சொல்கிறாருன்னா, நம்மளோட மூட பழக்கங்களை ஒழிக்கணும்னா ஆங்கிலேயர்களை வந்து பார்க்கலாம், நம்ம அவங்க மூலமாக வந்து இன்ஸ்பயர் ஆகி அதை வந்து ஃபாலோ பண்ணலாம் அப்படிங்கிறத சொல்ல வராரு. அடுத்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயம் வந்து அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, ஒரு கடவுள் கோட்பாடு, உருவ வழிபாடு கிடையாது. நீங்கள் சிலையை வச்சுலாம் கும்பிடாதீங்க. கடவுள்னு ஒன்று கும்பிடுங்க, ஆனால் சிலை இல்லாமல் கும்பிடுங்க அப்படின்னு சொல்லுவார். ஸோ அதுக்கேற்ற மாதிரி அவர் வந்து ஒரு கோவிலையும் வந்து நிறுவியிருப்பாருங்க. ஸோ 1828 பிரம்ம சமாஜத்தை நிறுவியிருப்பார். சரியா? 1828 பிரம்ம சமாஜத்தை நிறுவிட்டு அதே வருஷம் ஆகஸ்ட் 20 ஒரு கோயிலை வந்து அவர் கட்டுறாரு. அங்கே எந்த சிலையும் கிடையாது. சரியா? சிலையே கிடையாது, உருவ வழிபாடு வேணாங்கன்னு சொல்லிட்டு எந்த ஒரு சிலையுமே அங்கே வந்து வைக்கலை. அது மட்டும் இல்லாமல் அங்கே ஒரு கோட்ஸ் வந்து எழுதி போட்டிருக்காரு, இங்கே எந்த ஒரு மதத்தையும் ஏளனமாகவோ அவமானமாகவோ பேசக்கூடாது அப்படிங்கிற விஷயத்தையும் வந்து அவர் எழுதி போட்டிருப்பார். ஏன்னா இது எல்லாத்துக்குமே காமனான கோவில் அப்படிங்கிறத சொல்லியிருப்பார். சரியா? அடுத்து இம்பார்ட்டண்ட்டான விஷயம் என்னென்னா, சதி ஒழிப்புக்கு இவர் தான் ரொம்ப பாடுபட்டிருப்பார். இவர்னால தான் வந்து சதி ஒழிப்புங்கிறதே வந்து வந்திருக்கும். அது எப்போனா 1829. 1828 என்ன பண்ணுறாரு, பிரம்ம சமாஜத்தை நிறுவுறாரு. அதே வருஷம் ஆகஸ்ட் 20 கோயிலை வந்து கட்டியிருக்காரு. சரியா? அதுக்கு அடுத்த வருஷம் 1829 சதி ஒழிப்பை வந்து கொண்டு வர இவர் ரொம்ப முயற்சி செஞ்சு கொண்டு வந்திருக்காரு. அதை வந்து கொண்டு வந்தவர் யார் அப்படின்னா, இந்தியர்களில் இவர் தான் வந்து முதன்மையாக வந்து சதி ஒழிப்புக்காக போராடி இருக்கார். அதை கொண்டு வரதுக்கு சட்டம் போடுறதுக்கு ஒரு பிரிட்டிஷ்காரர் வேணும் இல்லையா? அவர் வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா ஆளுநர் வில்லியம் பென்டிங். இது ரொம்ப 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 முக்கியமான கொஷின், பல தடவை ரிப்பீட் ஆன கொஷினும் கூட. சரிங்களா? எந்த வருஷம் வந்துச்சு, யார் வந்து சட்டம் இயற்றினாங்க அப்படிங்கிறது, எந்த வருஷம் வந்துச்சு, 1829. அதுக்கு ரொம்ப உறுதுணையாக இருந்தவர் யார், ராஜாராம் மோகன் ராய். கொண்டு வந்தவர் யார், வில்லியம் பென்டிங். சரிங்களா? சரி மேம், இதுக்கு வந்து ஷார்ட்கட் என்ன சொல்கிறீங்க அப்படின்னா, எப்போவுமே ஃபஸ்ட்டு வந்து சீர்திருத்த இயக்கம் என்னது, பிரம்ம சமாஜம் இல்லையா? அப்போ வந்து ராஜாராம் மோகன் ராய் வந்து எனக்கு சுற்றி வளைச்சி பேசலாம் பிடிக்காது. அப்போ 8மா எனக்கு சுற்றி வளைச்சி பேசலாம் பிடிக்காதுங்க, எனக்கு எதுனாலும் ஸ்ட்ரைட் ஃபார்வர்டு தான். ஓகேங்களா? அப்போ 1828. சரியா? எனக்கு சுற்றி வளைச்சி பேசலாம் எனக்கு பிடிக்காது. நேரடியாக எனக்கு வெட்டு 1 துண்டு 2. ஓகேவா? என்னது நேரடியாக வெட்டு 1 துண்டு 2, அப்போ 28. சரிங்களா? அப்போ 1828ங்கிறது நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கனாலே அதே வருஷம் தான் கோயில், அதுக்கு அடுத்த வருஷம் சதி. ஓகேங்களா? அப்போ முடிஞ்சிருச்சா? அப்போ கோயிலும் எந்த மாதம் தான், 8வது மாதம் ஆகஸ்ட் தான். எல்லாமே இந்த 8லேயே வந்துடுது. அப்போ வெட்டு 1 துண்டு 2, அங்கே 2ன்னு சொன்னால் 20 பின்னாடி ஒரு 0 போட்டிங்கன்னா 20. அவ்வளோதான், முடிஞ்சுங்களா? சரி, அடுத்தது வந்து ராஜாராம் மோகன் ராய் வந்து பார்த்திங்கன்னா 1833 வந்து இறந்துடுறாரு. அப்போ அந்த பிரம்ம சமாஜத்தை அடுத்து வந்து கூட்டிகிட்டு போகிறதுக்கு யார் வராரு அப்படின்னா, மகரிஷி தேவேந்திரநாத் தாகூர் வந்து வராரு. இவர் வந்து யார் அப்படின்னா, ரவீந்திரநாத் தாகூரோட அப்பா தான் யாருங்க, அந்த தேவேந்திரநாத் தாகூர். இவர் வந்து யாருன்னா ஒரு மிதவாதி.
ஸோ நிறையா வந்து பார்த்துருப்பீங்க மிதவாதி தீவிர தேசியவாதின்றது வந்து நிறைய இடத்துல வந்து பார்த்துருப்பீங்க. ஸோ மிதவாதினா ஒன்றும் கிடையாதுங்க. இந்த வந்து மனு கொடுக்குறவங்க, அதுக்காக நாங்கள் மனு கொடுத்துருக்கோம், அது என்னன்னு கொஞ்சம் பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வேண்டி அந்த மாதிரி இருப்பாங்க இல்லைங்களா, ரொம்ப பணிஞ்சு போய் மனு கொடுக்கறது, லெட்டர் எழுதுறது, இந்த மாதிரி வந்து ரொம்ப ஃபார்மலாக போயிட்டுருக்கவங்க தான் என்னன்னு சொல்லுவாங்கன்னா மிதவாதி அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஸோ அதில் ஒருத்தவர் தான் வந்து தேவேந்திரநாத் தாகூர். ஸோ இந்த மாதிரி வந்து கொண்டு போயிட்டு இருந்தார். ப்ளஸ் வந்து அவர் ஒரு 4 கடவுள் கோட்பாடுகளை வந்து முன்னாடி வைக்கிறார். இது ஜஸ்ட் வந்து ரீட் பண்ணி பாருங்கள், 4 கோட்பாடு சொல்லியிருக்காருங்கிறத மட்டும் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா போதும். ஸோ பிரம்ம சமாஜத்தில் ராஜாராம் மோகன் ராய் 1833 இறந்ததுக்கப்புறம் அடுத்த நிலைக்கு கொண்டு போயிட்டு இருந்தவங்க யார் அப்படின்னா தேவேந்திரநாத் தாகூர். அடுத்த தலைவராக வந்து இதை எடுத்து நடத்தினவங்க வந்து தேவேந்திரநாத் தாகூர். இவர் வந்து ஒரு மிதவாதி, அவ்வளோதான். ஓகேவா, 4 கோட்பாடுகளை வந்து கொடுத்தாரு. சரி, அடுத்து என்ட்ரி யார் கொடுக்குறாங்க அப்படின்னா கேசவ் சந்திர சென், இவர் வந்து வராரு. சரிங்களா. ஸோ இப்போ இவர் வந்ததுக்கப்புறம் பாடத்தை பொறுத்தளவில் இவர் வந்ததுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா பிரம்ம சமாஜம் 2ஆக உடையுது. சரிங்களா. ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஆரம்பித்தவர் வந்து ராஜாராம் மோகன் ராய், அதை வந்து அடுத்து அவர் இறந்ததுக்கப்புறம் கொண்டு போனது தேவேந்திரநாத் தாகூர். கேசவ் சந்திர சென் உள்ளே வந்ததுக்கப்புறம் 2ஆக பிளவுப்படுது. சரிங்களா. இந்த கான்செப்ட் வந்து வரிசையாக ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ இவர் வந்து பிரம்ம சமாஜத்தில் வந்து எப்போ இணைகிறாரு அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா 1857 வந்து இவர் சேர்றாரு. இந்த 1857 இவர் சபையில் வந்து இணைகிறாருன்னு சொல்கிறோம் இல்லைங்களா, அதே வருடங்களில் நிறைய முக்கியமான நிகழ்வுகள் வந்து இந்தியாவில் நடந்திருக்கு. ஓகேங்களா. நம்ம இந்தியாவில் வந்து பெரும்புரட்சின்னு ஒன்று வந்து நடந்துருந்துச்சு. ஸோ அது வந்து எந்த வருஷம், இந்த 1857 தான் பெரும்புரட்சி வந்து நடந்துச்சு. ஓகேங்களா. ஸோ இன்னொன்று வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா யூனிவர்சிட்டிஸ் வந்து இந்தியாவில் வந்து ஓப்பன் பண்ணாங்க. சென்னையில், கல்கத்தாவில், பம்பாயில், இந்த 3 இடங்களில் படிக்கிறதுக்காக பல்கலைக்கழகங்களை வந்து ஓப்பன் பண்ணாங்க. இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான பாயிண்ட். பெரும்புரட்சி இம்பார்ட்டண்ட்டான பாயிண்ட்டு. பல்கலைக்கழகங்கள் வந்து ஓப்பன் பண்ணாங்க. ஒரு சின்ன விஷயம் வந்து 12ஆம் வகுப்பில் வந்து கொடுத்துருப்பாங்க. அதை நம்ம அங்கே படிக்கும்போது பார்த்தா கூட போதுமானது. இந்த இடத்துல அது நமக்கு தேவையில்லை. ஸோ என்னங்க சொல்லிட்டீங்களேங்க, என்னங்க அது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ இந்த ஒப்பந்த தொழிலாளர்கள் கூலிகளை வந்து என்ன பண்ணிகிட்ருப்பாங்கன்னா கல்கத்தாவிலேருந்து ட்ரனிடாட் அப்படிங்கிற பகுதிக்கு வந்து கூட்டிகிட்டு போயிட்டுருப்பாங்க. ஸோ அப்போ வந்து போயிட்டுருக்க வழியிலே வந்து எல்லாருமே என்ன பண்ணிடுவாங்கன்னா தொழிலாளர்கள் எல்லாரும் இறந்துருவாங்க. ஸோ அதுவுமே வந்து 1857 வந்து நிகழ்ந்தது தான். ஸோ இத்தனை முக்கிய சம்பவங்கள் நடந்த வருஷத்தில் தான் கேசவ் சந்திர சென் வந்து என்ன பண்ணியிருக்காரு, பிரம்ம சமாஜத்தில் வந்து இணைஞ்சிருக்காரு. அடுத்து வந்து என்ன ஆகுதுன்னா 1866 பிரம்ம சமாஜத்துக்கு இடையில வந்து என்ன ஆகுது அப்படின்னா பிளவு ஏற்படுது. எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மிதவாதியான தேவேந்திரநாத் வந்து ரொம்ப வந்து மனு கொடுக்கறது அப்படி இப்படின்னு தான் போயிட்டுருக்காங்க. எங்களுக்கு வந்து உடனடி தீர்வுகள் தான் தேவை, நம்ம தீவிரமாக செயல்படணும்னு சொல்லிட்டு ஒரு பிரிவினர், இல்லை நாங்கள் மிதவாதத்தனமாக தான் நாங்கள் செயல்படுவோம்னு சொல்லிட்டு இன்னொரு பிரிவினர். அப்போ இதனால் வந்து என்ன ஆகுது, பிரம்ம சமாஜம் 2ஆக பிளவுபட்டு கேசவ் சந்திர சென் வந்து என்ன பண்ணுறாருன்னா இந்திய பிரம்ம சமாஜ் அப்படிங்கிற ஒரு இயக்கத்தை தோற்றுவிக்கிறாரு. ஸோ பெரும்புரட்சி நடந்துட்டு இருந்த சமயத்தில் கேசவ் சந்திர சென் வந்து சபையில் வந்து என்ன பண்ணிடுறாரு, ஒரு பெரும்புரட்சியை வந்து கிளப்பி விட்டுறாரு. 1857 ஞாபகம் வந்துருச்சா. அடுத்து என்ன பண்ணுறீங்க, இங்கே வந்து ஒரு +1, இங்கே வந்து ஒரு -1. ஓகேவா. ஒரு ப்ளஸ்ஸும் இருக்குது, தீவிரமாக செயல்படணுங்க அப்படிங்கிற ஒரு ப்ளஸ் வந்து நடக்குது. அதனால் இங்கே வந்து +1 வந்து 6. இங்கே வந்து ஆனால் மைனஸ் என்ன ஆயிடுச்சு, இந்த இடத்துல கட்சி வந்து 2ஆக கட்சியில் இயக்கம் வந்து 2ஆக பிளவுபட்டுருச்சு. அப்போ இது வந்து -1ங்கிற பாயிண்ட். அப்போ 66ங்கிறது ஈஸியாக உங்களுக்கு ஞாபகம் வருதா. 1857 +1 என்ன ப்ளஸ், தீவிரமாக செயல்படணுங்கிற ப்ளஸ்னால 6ஆக மாறுது. இந்த 7ல் -1 கட்சி 2ஆக பிளவுபட்டுருச்சு. அப்போ இங்கே 7 -1 6ஆக மாறி 1866 இந்த இயக்கம் வந்து என்ன ஆகுது, 2ஆக பிளவுபட்டு இவர் வந்து என்ன பண்ணுறாரு, இந்திய பிரம்ம சமாஜம் அப்படிங்கிற சபையை வந்து உருவாக்குறாரு. யார், கேசவ் சந்திர சென் வந்து உருவாக்குறாரு. நீ மட்டும்தான் ஒரு புதுசாக இயக்கத்தை தோற்றுவிச்சு அதுக்கு ஒரு பேர் வைப்பியா, நான் ஏற்கனவே இருந்த பேரை மறுபடியும் மாற்ற வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு தேவேந்திரநாத் தாகூர் என்ன பண்ணுறாரு, ஆதி பிரம்ம சமாஜம் நாங்களாம் அப்போ இருந்து இருக்கோம், 1828 இருக்கோம், நீ ஏன்னா 66 தானே பிளவுபட்டு போய் மாற்றுற, அப்போ நாங்கள் வந்து ஆதி பிரம்ம சமாஜம்னு வைப்போண்டா அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு பேரை வைக்கிறார். சரி, இந்த கேசவ் சந்திர சென் பிரிஞ்சு போய் ஒரு சபையை தோற்றுவிச்சார். ஆனால் அவர் என்ன பண்ணிட்டாரு, அவங்களோட இயக்கத்தில் முக்கியமாக அவங்க அப்போஸ் பண்ணுறது குழந்தை திருமணத்தை தான். ஆனால் அந்த கேசவ் சந்திர சென் என்ன பண்ணுறாரு, அவரோட 14 வயது மகள் ஒரு இந்திய இளவரசருக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்துறாரு. அப்போ நம்ம இயக்கத்தோட முக்கிய கொள்கையே வந்து குழந்தை திருமணத்தை எதிர்க்கிறது தான். நீங்களே வந்து என்ன பண்ணுறீங்க, உங்கள் குழந்தைக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறீங்கன்னா இது எங்களுக்கு சரிப்பட்டு வராதுன்ட்டு சிலர் வந்து பிரிஞ்சு போய் என்ன பண்ணுறாங்க, சாதாரண சமாஜுங்கிற இயக்கத்தை வந்து தோற்றுவிக்கிறாங்க. அவ்வளோதான். ஓகேங்களா. அதுக்கான இயர்லாம் நம்ம கொடுக்கல, போய் வந்து தோற்றுவிக்கிறாங்க. அவ்வளோதான். ஓகேங்களா. அவ்வளோதான். ஸோ ஃபஸ்ட்டு வந்து யார் வந்தால்
ராஜாராம் மோகன் ராய் வந்தார், அடுத்து தேவேந்திரநாத் தாகூர், அடுத்து கேசவ் சந்திர சென் வந்தார், 2ஆக உடைச்சார், மறுபடியும் அவங்க கட்சியை அவங்களோட இயக்கமே வந்து 2ஆக பிளவுபட்டுருச்சு. ஓகேவா? சரி, அடுத்து வந்து யார் வராருன்னா ஈஸ்வர் சந்திர வித்யாசாகர். ஸோ இந்த ஈஸ்வர் சந்திர வித்யாசாகர், இந்த வித்யாசாகர்னு பார்த்துட்டாலே ஒரு மியூசிக் டைரக்டர். ஓகேங்களா? எதுனாலும் டியூன் எழுதி வெளியிடுவார். சரிங்களா? எதுனாலுமே டியூன் எழுதி வெளியிடுவார். ஓகேவா? இந்த ஷார்ட்கட் ஞாபகம் வச்சுக்கோங்க. அது எதுக்காகங்கிறத நான் சொல்கிறேன். சரி, இப்போ நான் சொன்னேன் இல்லையா, எல்லாருமே வந்து மேலை நாட்டு கருத்துக்களை நோக்கி நம்ம போவோம் அப்படின்னு சொல்லிட்டு இயக்கங்களை வந்து ஆரம்பித்தாங்க. அதுலேயும் முக்கியமாக யார்? ராஜாராம் மோகன் ராய் வந்து மேலை நாட்டு கருத்துக்களுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்தாரா? ஸோ இந்த மாதிரி போயிட்டு இருந்த சமயத்தில் நம்மளோட மியூசிக் டைரக்டர் வித்யாசாகர் வந்து என்ன பண்ணுறாருன்னா, நம்மளோட மறைநூல்களை என்ன சொல்லுது? முற்போக்கானது தான், அது எல்லாமே நமக்கு வந்து தவறான விஷயங்களை கற்றுக் கொடுக்கல, இந்த மாதிரி சதியோ குழந்தை திருமணத்தையோ இந்த மாதிரி அதை நமக்கு சொல்லிக் கொடுக்கல, நம்ம அதை மீட்டெடுத்தோம்னாலே நமக்கு வந்து நல்ல வழி வந்து பிறக்கும் அப்படிங்கிறத இவர் சொல்கிறாரு. அவர் வாதிடுறாரு. அந்த வாதத்தை எல்லாமே அவர் என்ன பண்ணுறாரு? நோட்ஸாக எழுதி உரைநடையாக வந்து எல்லாத்தையுமே சின்ன சின்ன நூல்களாக வந்து அச்சிட்டு வெளியிடுறாரு. நான் சொன்னேன் இல்லையா, எதுனாலுமே டியூன் போட்டு அவர் வெளியிட்டுருவார், புக்காக வெளியிடுவாருன்னு சொன்னேன் இல்லைங்களா? ஸோ அதே போல் தான் அவரோட கருத்துக்கு ஆதரவான வாதங்களை சின்ன சின்ன நூல்களாக வந்து அவர் வெளியிட்டுக்கிட்டே இருப்பார். ஓகேவா? அப்போது தன்னோட கருத்துக்களை சிறு நூல்களாக வெளியிட்டவர் யார்? டியூன் போட்டு புக்காக வந்து வெளியிட்டுகிட்டே இருப்பார். யார்? வித்யாசாகர். ஓகேங்களா? ஸோ இவர் வந்து விதவை மறுமணத்துக்கு ரொம்பவே வந்து பாடுபட்டார். ஸோ அதனால தான் என்ன ஆகுதுன்னா, 1856 மறுமண சீர்திருத்த சட்டம் வந்து கொண்டு வரப்படுது. எப்போது? 1856. டியூன் போட்டவர்னால டியூன் போட்டுக்கிட்டே இருந்தார், அழுத்தம் கொடுத்து டியூன் போட்டுக்கிட்டே இருந்தார். அதனால தான் என்ன ஆகுது? விதவை மறுமண சட்டம் வந்து தோற்றுவிக்க முடிஞ்சு 1856. ஓகேங்களா? ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ரிப்பீட்டட் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். ரொம்ப சின்ன வயசுலேயே குழந்தைங்களுக்கு வந்து கல்யாணம் பண்ணி வைக்கிறனால தான் அந்த கணவர்கள் வந்து இறந்துட்டாங்கன்னா விதவையாகவே இருக்காங்க. அவங்களுக்கு வந்து மறுமண சட்டங்கிறது ஒன்று கொண்டு வந்தாச்சு. இப்போ அந்த வயசு, குழந்தை திருமண வயதை வந்து நம்ம மாற்றி அமைச்சு இதுதான் வயசு அப்படிங்கிற சட்டத்தை வந்து நம்ம கொண்டு வந்துட்டோம். வயது நிர்ணய சட்டத்தை கொண்டு வந்துட்டோம்னா அந்த இளம் வயதிலே வந்து விதவையாகிறத கொஞ்சம் தடுக்கலாம் இல்லையா அப்படின்ட்டு போராடி 1860 அவர் என்ன பண்ணுறாரு? டியூன் போட்டுக்கிட்டே திருமண வயது சட்டத்தை வந்து கொண்டு வராரு. ஓகேவா? 1856 வந்து விதவை மறுமண சட்டத்தை கொண்டு வராங்க. அடுத்த 4 வருஷத்துலேயே ஓகேங்களா, இந்த 6 இங்கே வந்துடுது. ஓகேவா? 1860 வயது நிர்ணய சட்டம் வந்து இயற்றப்படுது. அதுவும் யாரால தான்? நம்மளோட மியூசிக் டைரக்டர்னால தான். யார்? ஈஸ்வர் சந்திர வித்யாசாகர்னால தான். ஓகேங்களா? ஸோ அப்போது திருமண வயது சட்டம் வந்து 10 அப்படிங்கிற வயதை வந்து குழந்தைங்களுக்கு நிர்ணயிக்கிறாங்க, பெண்களுக்கு. சரியா? அடுத்து 1891 12 வயசுன்னு சொல்லிட்டு 2 வயசு அதிகரிக்கிறாங்க. அதுக்கப்புறம் 1925 13ன்னு வந்து சொல்கிறாங்க. சரியா? ஸோ இப்போ வந்து 1891 இருக்கு இல்லையா, இதை நீங்கள் ஈஸியாக வந்து மெமரி பண்ணுறதுக்கு ஏதாவது ஒரு விஷயம் சொல்லுங்கள் அப்படின்னா, 1891 தான் அம்பேத்கர் வந்து பிறக்கிறாரு. அம்பேத்கர் பிறக்கும்போதே பெண்களுக்கான திருமண வயது சட்டத்தை வந்து நிர்ணயிச்சிருக்காங்க. ஓகேங்களா? அப்படியே வந்து இது ஞாபகம் வச்சுக்க முடியலையா? 1891 தான் காந்தி இருக்கார் இல்லையா, சட்டம் வந்து படித்து முடித்தார். லா வந்து இங்கிலாந்தில் படித்து முடித்தார். ஓகேங்களா? சட்டம் படித்து முடித்தப்போ தான் அம்பேத்கரும் பிறக்கிறாரு. அப்போ தான் வந்து வயது நிர்ணயமும் வந்து 12 வயசாக உயருது. சரிங்களா? சரி, அடுத்து 1925 ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னா, பெரியார் வந்து சுயமரியாதை இயக்கம் அப்படிங்கிற ஒரு இயக்கத்தை வந்து தோற்றுவிச்சிருப்பார். காங்கிரஸ்லேருந்து வெளியேறி சுயமரியாதை இயக்கத்தை வந்து தோற்றுவிச்சிருந்திருப்பார். ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு வருடங்களோட நம்ம ரிலேட் பண்ணிக்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், நமக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ வயது நிர்ணய சட்டம் ஃபஸ்ட் டைம் வந்து 1860 வருது. அடுத்து அப்போ வந்து என்ன பண்ணுறாங்க? 10 வயசுன்னு சொல்கிறாங்க. 1891 12 வயசுன்னு சொல்கிறாங்க. 1925 13 வயசுன்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் சொன்னாங்க, ஆனால் நடைமுறையில் இருந்துச்சா அப்படின்னா கண்டிப்பாக கிடையாது. அதை வந்து யார் சொல்கிறாங்கன்னா, 1929 வருஷத்தில் திருமண வயது ஒப்புதல் கமிட்டி வந்து இதெல்லாம் வெறும் பேப்பரில் எழுதுனதாக மட்டும்தான் இருந்துச்சே தவிர யாரும் நடைமுறையிலலாம் இல்லை. படித்தவங்க, இந்த நீதிபதிகள், இவங்க மாதிரி ஆளுங்க மட்டும்தான் வந்து ஃபாலோ பண்ணாங்க அப்படிங்கிற விஷயத்த தெரியப்படுத்துகிறாங்க. சரிங்களா? அப்போ வித்யாசாகர் வந்து என்னங்க பண்ணார்? ஸோ அவரோட கருத்துக்களை எல்லாத்தையுமே வந்து டியூன் போட்டு சிறு நூல்களாக வந்து வெளியிட்டுக்கிட்டே இருந்தார். ஸோ அதனாலேயே அவர் என்னன்னு சொல்கிறோன்னா, நவீன வங்காள உரைநடையின் முன்னோடி. எதுனாலுமே சின்ன சின்ன நூலாக வெளியிட்டுறாருங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொல்கிறாங்க? நவீன வங்காள உரைநடையின் முன்னோடின்னு சொல்கிறாங்க. அவரோட முயற்சினால் 1856 விதவை மறுமண சட்டம் வருது. 1860 வயது நிர்ணய சட்டம் வந்து வருது. திருமணத்துக்கான வயது நிர்ணயம் 10 வயசுன்னு சொல்கிறாங்க. அடுத்து 2 வயதுகள். 1929 அந்த கமிட்டி வந்து வெறும் பேப்பர் அளவில் தாங்க இது இருந்துச்சுங்கிறத வெளிப்படுத்துகிறாங்க. அவ்வளோதான், முடிஞ்சுங்களா? சரி, அடுத்தது வந்து பிரார்த்தனை சமாஜம்.
ஸோ கடவுளை வந்து போய் பிரார்த்திக்கும் போது நம்ம எப்படிங்க ஆத்மார்த்தமாக பிரார்த்திக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா. அப்போ அந்த பிரார்த்தனை சமாஜத்தை ஆத்மராம் பாண்டுரங் அப்படிங்கிறவர் வந்து பம்பாயில் 1867 தோற்றுவிக்கிறார். ஸோ ஃபஸ்ட்டு டைம் வந்து என்ன பண்ணுறாங்க, பிரம்ம சமாஜம் வந்துச்சு. அது எப்போ பிளவுபட்டுருச்சு, 1866 பிளவடைஞ்சிது. அப்போ அதுக்கு அடுத்த வருஷமே என்ன சமாஜம் தோன்றியிருக்கு, பிரார்த்தனை சமாஜம் வந்துருச்சு. ஆத்மார்த்தமாக சாமி கும்பிடணும். அப்போ ஆத்மராம் பாண்டுரங்கிறவர் 1867 பம்பாயில் தோற்றுவிக்கிறாரு. ஸோ அது வந்து எங்கள் வங்காளத்தில் தோற்றுவிச்சாங்க, இது பம்பாயில் வந்து தோற்றுவிக்கிறாங்க. அவ்வளோதான். ஓகேங்களா. ஸோ ஷார்ட்கட்ஸோட முடிஞ்சா சரி. இதில் 2 முக்கியமான உறுப்பினர்கள் வந்து இருப்பாங்க. யார்னா ஆர்சி பண்டர்கரும் நீதிபதி மகாதேவ் கோவிந்த் ரனடே, அதாவது எம்ஜி ரனடே அப்படின்னு வந்து நம்ம சொல்லுவோம் சிம்பிளாக. இந்த எம்ஜி ரனடே வந்து 3 முக்கிய சங்கங்களை வந்து நிறுவியிருந்தார். என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, விதவை மறுமண சங்கம் 1861 வந்து வச்சுருந்தார். சரி, இவர் வித்யாசாகர் வந்து 1856 சட்டம் இயற்ற வச்சுட்டாரு. ஆனால் அதை ப்ராப்பராக நம்ம கொண்டு போகணும் இல்லையா அப்படிங்கிறதுக்காக ஒரு சங்கம், அதுதான் என்னது, விதவை மறுமண சங்கம் 1861. அடுத்து புனே சர்வஜனிக் சபா 1870, தக்கான கல்விக் கழகம் 1884. சரிங்களா. ஸோ இந்த 1884 இன்னொரு இடத்துல நம்ம ரிலேட் பண்ணி நம்ம படிக்கலாம். அதை நான் பின்னாடி நான் சொல்லித்தரேன். ஓகேங்களா. சரி, அடுத்து வந்தீங்க அப்படின்னா இந்து புத்தெழுச்சி இயக்கம். ஸோ இந்த வரிசையாக வரக்கூடிய 3 பிரிவினர் வந்து அடுத்து என்ன சொல்ல வருவாங்க அப்படின்னா, நம்மளோட பழைய மறைநூல்களே வந்து நம்ம மீட்டெடுக்கலாம், அதுவே நமக்கு நல்ல வழிகாட்டும் அப்படிங்கிற சொல்லக்கூடியவங்க தான் இப்போ அடுத்து வரப்போகிறவங்க. ஸோ அவங்க யார் அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து ஆரிய சமாஜம் 1875 வந்து தோற்றுவிச்சிருப்பாங்க. சுவாமி தயானந்த சரஸ்வதி. சரிங்களா. இதுக்கு ஒரு சின்ன ஷார்ட்கட் வந்து நான் சொல்லித்தரேன். சரசு அப்படிங்கிற பொண்ணு யாருங்க, சரஸ். ஓகேவா, இங்கிலீஷில் எழுதுறேன். சரஸ் அப்படிங்கிற பொண்ணு வந்து சப்பாத்தி கடை வந்து போட்டிருக்கு. சரியா. ஒரு செட் சப்பாத்தி அந்த பொண்ணோட கடையில் 75 ரூபாய். ஸோ சூடாக சாப்பிடும்போது சூப்பராக இருக்கும். ஆறி போச்சுன்னா விளங்கவே விளங்காது. சரிங்களா. ஆறிடுச்சுன்னா நல்லாவே இருக்காது. ஸோ சரசுங்கிற பொண்ணு சப்பாத்தி. ஓகேவா, என்னதுங்க, சப்பாத்தி. ஓகே, சப்பாத்திங்கிறத வந்து சேல்ஸ் பண்ணுறாங்க. ஒரு செட்டு வந்து 75 ரூபா. ஆறி போச்சுன்னா நல்லா இருக்காது இல்லையா. அந்த சரஸ் அப்படிங்கிறது தான் வந்து சுவாமி தயானந்த சரஸ்வதி. 75 ரூபான்னு சொன்னோமா, 1875. ஏன்னா சீர்திருத்தங்கள்னாலே 19ஆம் நூற்றாண்டு தான். 1800 1899 வரைக்கும் தான். அப்போ 75னா அப்வியஸாக என்ன தான் வரும், 1875 தான் வரும் இல்லையா. சரி, அடுத்தது ஆறி போச்சுன்னா நல்லா இருக்காது. யார், ஆரிய சமாஜம். சரிங்க. இந்த சப்பாத்தி என்னங்க அப்படின்னா, இவர் எழுதின ஒரு நூல் இருக்குங்க, அதுக்கு பேர் தான் வந்து சத்யார்த்த பிரகாஷ். அதுதான் சப்பாத்தின்னு வச்சுருக்கோம், சத்யார்த்த பிரகாஷ். ஓகேவா, அவ்வளோதாங்க, மொத்தமாகவே முடிஞ்சிருச்சா. ஸோ இதை வந்து எங்கே நிறுவனாங்க அப்படின்னா, பஞ்சாபில். சப்பாத்தினாலே நமக்கு எந்த ஸ்டேட் ஞாபகம் வரும், பஞ்சாப் தான். அவ்வளோதான், முடிஞ்சுங்களா. ஸோ சரசு 75 ரூபாய்க்கு சப்பாத்தி விற்கிது, சத்யார்த்த பிரகாஷ். ஓகேவா. ஆறி போச்சுன்னா நல்லா இருக்காது. அப்போ என்னது, ஆரிய சமாஜம் 1875. சப்பாத்திங்கிறது என்னது, சத்யார்த்த பிரகாஷ். சரி, இவர் வந்து சுத்தி அப்படிங்கிற ஒரு முறையை வந்து என்ன பண்ணுறாருனா அவர் அறிமுகப்படுத்துகிறாரு. ஸோ சுத்தினா என்னென்னா, ஹிந்துவிலேருந்து வேறு மதங்களுக்கு மாறி இருப்பாங்க இல்லைங்களா, அவங்கள மறுபடியும் வந்து ஹிந்துவாக வந்து மாற்றுறதுக்கான ஒரு வழிமுறை தான் சுத்தி இயக்கம் அப்படிங்கிறத வந்து அவர் ஏற்படுத்தி கொடுத்தாரு. ஏன்னா நம்மளோட மறைநூல்களே எல்லாமே இருக்குது, திரும்பி வாங்க வேதங்களுக்கு நம்ம போவோம், கோ பேக் டு வேதாஸ், வேதங்களுக்கு திரும்புவோம் அப்படிங்கிற விஷயத்தையும் வந்து சொன்னவர் இவர் தான். இந்த 2 பாயிண்ட் ரொம்ப முக்கியங்க. சுத்தி இயக்கத்தை அறிமுகப்படுத்தினது யார், வேதங்களுக்கு திரும்புவோம்ன்றதை சொன்னது யாருங்கிறது ரெண்டுமே முக்கியமானது. ஸோ இவங்க வந்து நிறைய காலேஜ் ஸ்கூல் எல்லாமே அவங்க வந்து நிறையா வந்து ஓப்பன் பண்ணியிருந்திருக்காங்க. ஓகேங்களா. சரி, அடுத்தது ராமகிருஷ்ண பரமஹம்சர். ஸோ இவரோட கதை புக் வந்து நிறைய பேர் வந்து கண்டிப்பாக ஸ்கூல் டேஸில் வந்து படிச்சிருப்பீங்க. இவர் வந்து என்ன நிறையா போதிப்பார் அப்படின்னா, கடவுள் தான் எல்லாமே, கடவுளுக்கு செய்யக்கூடிய பணிகள் மக்களுக்கு செய்யக்கூடியது அப்படிங்கிற விஷயத்தை வந்து நிறைய போதிப்பார். இவருக்கு ரொம்ப விருப்பமான கடவுள் என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா காளி. சரிங்களா. இவர் வந்து கல்கத்தாவில் இருக்கக்கூடிய தட்சிணேஸ்வரம் அப்படிங்கிற பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு அர்ச்சகர். சரிங்களா. இவர் வந்து காளி தான் வந்து இவரோட ரொம்ப வந்து விருப்பமான கடவுள். இவர் வந்து என்னென்னா, ஜீவன் தான் சிவன். ஓகேங்களா. அப்படின்னு வந்து சொல்வார். ஜீவன், உயிர்கள் தான் வந்து கடவுள் அப்படிங்கிறத வந்து சொல்லக்கூடியவர். சரியா. ராமகிருஷ்ண மிஷன், இவரோட தொண்டர்கள் எல்லாருமே இணைந்து ஆரம்பிச்சதான் என்னது, ராமகிருஷ்ண மிஷன். ஸோ நம்ம எல்லாருக்குமே தெரியும், பரமஹம்சரோட முதன்மையான சீடர் யார், விவேகானந்தர். அப்போ அவர் தான் வந்து என்ன பண்ணார், ராமகிருஷ்ண மிஷனை வந்து தோற்றுவிக்கிறார். ஸோ இந்த ராமகிருஷ்ண பரமஹம்சர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 1886 வந்து இறந்துருவார். ஸோ அதுக்கப்புறம் தான் வந்து இவரோட போதனைகளை வந்து நம்ம உலகம் முழுக்க பரவ செய்யணும் அப்படிங்கிறதுக்காக தோற்றுவிக்கப்பட்டதான் என்னது, ராமகிருஷ்ண மிஷன். ஸோ இதில் இருந்து குரூப் 2 2024 நமக்கு ஒரு கொஸ்டின் வந்து கேட்டிருந்தாங்க. ஸோ இந்த பரமஹம்சரோட
கருத்துக்கள் வந்து கடவுளை சார்ந்ததாக இருந்தது அப்படிங்கிறது. ஆமாம், அது கரெக்டு தான் இல்லையா அந்த கூற்று. அடுத்து வந்து அந்த பரப்பணும் அப்படிங்கிறத வந்து முடிவு பண்ணி அந்த மிஷனை வந்து தோற்றுவிச்சவர் விவேகானந்தர்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அது ரெண்டுமே என்னதுங்க, கரெக்டு தான் இல்லையா. சரி, இவர் எப்போ இறந்தாரு? 1886 இறக்குறாரு. ஸோ அடுத்து வந்து ராமகிருஷ்ண மிஷனை வந்து விவேகானந்தர் வந்து நிறுவுறாரு. ஓகேங்களா. அடுத்தது இதில் வந்து சுவாமி விவேகானந்தர் முதன்மையான சீடர் வந்து யார் அப்படின்னா, அதாவது பரமஹம்சருடைய முதன்மையான சீடர் வந்து விவேகானந்தர் தான் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. அடுத்த ஒரு பாயிண்ட் வந்து என்ன கொடுத்துருப்பாங்க அப்படின்னா, 1893 சிக்காகோ மாநாட்டில் இவர் வந்து கலந்துக்கிட்டார். இதுலங்க உலக சமய மாநாட்டில் கலந்துக்கிட்டு அங்கே தான் வந்து போய் எனது சகோதர சகோதரிகளே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபேமஸான ஸ்பீச்சை வந்து அங்கே கொடுத்துருப்பாரு. ரொம்ப வந்து போற்றப்பட்ட ஒரு ஸ்பீச். எங்கே? 1893 சிக்காகோவில் வந்து நடந்திருக்கும். சரிங்களா. ஸோ இந்த 1893 நீங்கள் எப்படி ஞாபகம் வச்சுக்கிறதுன்னு கேட்டிங்கன்னா, காந்தி இருக்கார் இல்லையா, 1888 சட்டம் படிக்கிறதுக்காக எங்கே போயிருப்பார்? இங்கிலாந்துக்கு போயிருப்பார். 1891 அம்பேத்கர் பிறந்த வருஷம் சட்டத்தை வந்து படித்து முடிச்சிருப்பார். அப்போது 1893 லா 91 லா முடிச்சிட்டாரு. 1893 எங்களுக்கு சட்ட சம்மந்தமாக உங்களோட உதவி தேவைன்னு சொல்லிட்டு தென்னாப்பிரிக்காவில் இருக்கக்கூடிய ஒரு குஜராத் கம்பெனி என்ன பண்ணுவாங்கன்னா, காந்தியை வந்து அப்ரோச் பண்ணுவாங்க, நீங்கள் இங்கே வாங்கன்னு சொல்லிட்டு. அப்போ அவர் 1893 எங்கே கிளம்பி போவார்? சவுத் ஆஃப்ரிக்கா, தென்னாப்பிரிக்காவுக்கு கிளம்பி போவார். அவர் தென்னாப்பிரிக்காவுக்கு கிளம்பி போகும்போது விவேகானந்தர் எங்கே கிளம்பி போயிருக்காரு? சிக்காகோவுக்கு வந்து கிளம்பி போயிருக்காரு. ஓகேவா. ஸோ இந்த மாதிரி வந்து ஈஸியாக நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். ஓகேங்களா. அப்போ 1893 2 பேர் வந்து கிளம்பி போயிருக்காங்க. ஒருத்தவர் காந்தி வந்து தென்னாப்பிரிக்கா போயிருக்காரு, இன்னொருத்தவர் விவேகானந்தா சிக்காகோ மாநாட்டுக்காக கிளம்பி போயிருக்காரு. ஓகேங்களா. சரி, அடுத்தது பிரம்மஞான சபை. ஸோ இந்த பிரம்மஞான சபைங்கிறது ஒரு முக்கியமானது. ஸோ இதனால தான் இந்திய தேசிய காங்கிரஸுங்கிற ஒரு கான்செப்டே வந்து தோன்றுச்சு. சரிங்களா. இதை பற்றி நம்ம 12th வந்து படிப்போம். சரிங்க. இந்த பிரம்மஞான சபைங்கிறத வந்து தோற்றுவிச்சவங்க யாருன்னா, ஹெச்பி பிளாவட்ஸ்கி, ஹெச்எஸ் ஆல்காட். ஓகேங்களா. சரி, நான் வந்து பிளாட் வந்து வாங்கணும், அதுக்கு சரியான ஒரு ஆளை காட்டு. ஓகேங்களா. அப்போ பிளாட்டு ஆள், நான் வந்து பிரம்மஞான சபையை கட்டுறதுக்கு எனக்கு பிளாட் வாங்கணும், அதுக்கு ஆளை காட்டு அப்படிங்கிறப்ப இப்போ பிளாவட்ஸ்கி ஆல்காட். ஓகேங்களா. ஷார்ட்கட் முடிஞ்சா. சரி, 1875 அங்கே சரசு வந்து சப்பாத்தி வித்துட்டு இருந்த சமயத்தில் தான் இவங்களும் என்ன பண்ணுறாங்க, பிரம்மஞான சபையை அமெரிக்காவில் வந்து ஆரம்பிக்கிறாங்க. சரியா. ஸோ அடுத்து 1886 அதை சென்னை அடையாருக்கு வந்து மாற்றுறாங்க. அதோட தலைமையை வந்து எங்கே மாற்றுறாங்க? சென்னை அடையாருக்கு மாற்றுறாங்க. இவர் யாருங்க? பரமஹம்சர் இறந்தப்போ என்ன பண்ணுறாங்க, இவங்க சென்னைக்கு மாற்றுறாங்க. ஓகேவா. ஸோ இந்த மாதிரி ரிலேட் பண்ணி படிச்சுக்கோங்க. ஸோ இவங்க 2 பேரும் இணைந்து 1875 அமெரிக்காவில் பிரம்மஞான சபையை வந்து தோற்றுவிச்சு அதை பரமஹம்சர் இறந்த வருஷமான 1886 சென்னை அடையாருக்கு அதை மாற்றுறாங்க. சரிங்களா. சரி, அடுத்தது வந்து இந்த பிரம்மஞான சபை, இந்த இயக்கம் இருக்கு இல்லைங்களா, இவங்கனால தான் நம்மளோட இந்து இதில் இருந்த கிளாசிக்கல் லிட்ரேச்சர் செவ்வியல் இலக்கியங்களை வந்து படிக்கிறதுக்கான தூண்டுகோல் வந்து இவங்களாக தான் இருந்தாங்க. அண்ட் பௌத்தம் இருக்குது இல்லைங்களா, ஸோ அவங்க புத்துயிர் பெறதுக்கும் இந்த சபை தான் வந்து முக்கியமான காரணமாக இருந்தாங்க. இது 2 பாயிண்ட்டுமே ரொம்ப முக்கியமானது. அடுத்தது ஆல்காட் வந்து இறந்ததுக்கப்புறம் யார் வந்து இந்த சபைக்கு வந்து தலைமை பொறுப்பு ஏற்றுக்கிறாங்க அப்படின்னா, அன்னி பெசன்ட். ஸோ இவங்க வந்து அயர்லாந்தை சேர்ந்த பெண்மணி. சரிங்களா. சரி, இவங்க வந்து இந்த சபையோட கருத்துக்களை வந்து வெளியிடுறதுக்காக 2 நியூஸ் பேப்பர் வந்து நடத்தினாங்க. ஸோ என்னென்ன? நியூ இந்தியா, காமன்வெல்த். இது 2மே ரிப்பீட்டடான ப்ரீவியஸ் கொஷின்ஸ், அதிகமாக மேட்ச் த ஃபாலோவிங்கில் கேட்டிருக்காங்க. சரிங்களா. அதுலேயும் இந்த நியூ இந்தியாங்கிறது ரொம்ப 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 இம்பார்ட்டண்ட்டான நியூஸ் பேப்பர். சரிங்களா. அவ்வளோதான், இவங்களை பற்றின கருத்து வந்து முடிஞ்சிருச்சா. அடுத்தது வந்து சாதி எதிர்ப்பு இயக்கங்கள். ஜோதிபா புலே வந்து எங்கே இருக்காரு? மகாராஷ்டிரா புனேல வந்து பிறக்கிறாரு. 1827 பிறக்கிறாரு. 1852 ஒடுக்கப்பட்டோருக்கான முதல் பள்ளியை வந்து திறக்கிறாரு. ஓகேங்களா. ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான கொஷின். 1852 ஒடுக்கப்பட்டவங்களுக்கான முதல் பள்ளியை புனேல வந்து ஓப்பன் பண்ணுறாங்க. சரிங்களா. அதில் முதல் பெண் ஆசிரியராக இருந்தது இவரோட ஒய்ஃப் தான். ஓகேங்களா. இந்தியாவிலே முதல் பெண் ஆசிரியராக இருந்தது இவங்க ஒய்ஃப் தான். அதாவது ஒடுக்கப்பட்ட முதல் பள்ளியை தோற்றுவிச்சது இந்த கப்பல் தான். அதில் முதல் பெண் ஆசிரியராக இருந்தது இவரோட ஒய்ஃப் சாவித்ரிபா பூலே. ஓகேங்களா. சரி, அடுத்து இவர் ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு புக் வந்து எழுதியிருக்காரு. குலாம் கிரி அப்படிங்கிற புக்கை வந்து இவர் எழுதியிருக்காரு. ஓகேவா. அடுத்தது கேரளாவில் வந்து 2 பேர் வந்து இருந்தாங்க. நம்ம முன்னாடி முன்னுரையில் படித்தோம் இல்லைங்களா, நாராயணகுரு, ஐயன்
காளி அப்படிங்கிற 2 பேர் இருந்தாங்கன்னு பார்த்தோமா. அதில் ஃபஸ்ட்டு வந்து நாராயண குருவை பற்றி பார்ப்போம். ஸோ இவங்க வந்து எதோட கீழே வராங்க, சாதி எதிர்ப்பு இயக்கங்கள் கீழே தான் வராங்க இல்லைங்களா. சின்ன வயசில் இவங்களாம் வந்து சாதி மூலமாக ரொம்ப வந்து பாடுபட்டிருக்காங்க. ஸோ இவங்கள வந்து ரொம்ப ஏழை குடும்பத்தில் பிறந்தாங்க, உதவிக்கணும் செய்யணும் அந்த மாதிரி விஷயங்களால ரொம்ப வந்து பாதிக்கப்பட்டனால இவர் வந்து ஒரு சங்கத்தை வந்து நிறுவுறாரு. ஸ்ரீ நாராயண தர்ம பரிபாலன யோகம் அப்படிங்கிற ஒரு அமைப்பை வந்து நிறுவுறாரு. அது மட்டும் இல்லாமல் அருவிபுரம் அப்படிங்கிற ஊரில் பெரிய கோயிலை கட்டி அனைத்து மக்களுக்குமே இது வந்து சொந்தம் அப்படின்னு சொல்கிறாரு. இந்த சாதிக்கு தான் அந்த சாதிக்கு தான் இல்லாமல் எல்லா மக்களுக்குமே இது சொந்தமான கோவில்னு சொல்லிட்டு அருவிபுரத்தில் வந்து என்ன பண்ணுறாரு, அவர் ஒரு கோயிலை வந்து கட்டியிருக்காரு. ஸோ வந்து நாராயணகுரு இறந்ததுக்கப்புறம் குமாரநாசன், டாக்டர் பால்புங்கிற 2 பேர் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா இவரோட சிந்தனைகளை வந்து அடுத்து முன்னெடுத்து செல்கிறாங்க. ஓகேங்களா, அவ்வளோதான். அடுத்தது ஐயன்காளி. இவர் வந்து 1863 திருவனந்தபுரத்தில் இருக்கக்கூடிய வெங்கனூரில் பிறக்கிறாரு. சரிங்களா. அப்போது அவர் பிறந்த சமயத்தில் அந்த பகுதி யாரோட கட்டுப்பாட்டில் இருக்குன்னா திருவிதாங்கூர் மன்னரோட கீழே வந்து இருந்திருக்கு. சரிங்களா. இவர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா நாராயணகுரு இருக்கார் இல்லைங்களா, அவரோட இயக்கங்கள் மூலமாக இன்ஸ்பயர் ஆகி இவர் வந்து என்ன பண்ணியிருக்காரு, 1907 சாது ஜன பரிபாலன சங்கம் அப்படிங்கிற ஒரு அமைப்பை வந்து உருவாக்கியிருக்காரு. அவ்வளோதான், ரொம்ப சிம்பிள் தான். ஜோதிபாபுலேவாக இருக்கட்டும், நாராயணகுருவாக இருக்கட்டும், ஐயன்கலியாக இருக்கட்டும், ரொம்ப சிம்பிள். 2-3 பாயிண்ட்லேயே வந்து டக்கு டக்குன்னு முடிஞ்சிடும். சரிங்க. அடுத்து பாருங்களேன், இஸ்லாமிய சீர்திருத்தங்கள் இருக்கா. ஸோ ஹிந்து இதிலே பார்க்கும்போது ஃபஸ்ட்டு வந்து யாரை பார்த்தோம், பிரம்ம சமாஜம் வந்து என்ன சொல்லிச்சு, மேலை நாட்டு அவங்க அயலவர்களோடது வந்து நம்ம எடுத்துக்கலாம், நம்மளோட மறைநூல்கள் திரும்பி பார்க்க இஷ்டம் இல்லைங்கிற மாதிரி ஆரம்பித்தாங்க. அடுத்து வந்து என்ன வந்துச்சு, நம்மளோட மறைநூல்களே நமக்கு எல்லாமே சொல்லுது அப்படிங்கிறது வந்துச்சா. அதே போல் தான் இஸ்லாமியர்களையும் 2 பிரிவு இருக்காங்க. ஃபஸ்ட்டு வந்து அந்த சையது அகமது கான், அதாவது இந்த அலிகர் இயக்கம் பார்த்தோம் இல்லைங்களா. ஸோ அவங்க என்ன பண்ணுவாங்க, ஆங்கிலேயர்களை வந்து ஃபாலோ பண்ணலாம், ஆங்கிலேயர்களோட சேர்ந்து நம்ம இஸ்லாமியர்களை வந்து முன்னேற்றிடலாம் அப்படிங்கிற மாதிரி கருத்துக்களை சொல்லக்கூடியவர் தான் இந்த சர் சையத் அகமது கான். இன்னொன்று தியோபந்த் இயக்கம் சொல்லிட்டு ஒருத்தவங்க இருப்பாங்க. கிடையாது, எங்களுக்கு முழுமையாக நம்மளோட முஸ்லீம் இயக்கங்கள், அதாவது நம்மளோட மறையை தான் வந்து மீட்டெடுக்கணும், நம்மளோட பழமைவாதத்தை தான் நம்ம மீட்டெடுக்கணும்னு சொல்லிட்டு இன்னொரு பிரிவினர் வந்து இருப்பாங்க. ஸோ வந்து ஆங்கிலேயரில் ஃபாலோ பண்ணலாம்னு சொல்லக்கூடியவங்க அலிகார் இயக்கம், நம்மளோடதை மீட்டெடுக்கணும்னு சொல்லக்கூடியவங்க, அதாவது முஸ்லீமில் இருந்தக்கூடிய விஷயங்களை மீட்டெடுக்கணும்னு சொன்னவங்க வந்து தியோபந்த் இயக்கம். இந்த 2 இயக்கம் தான் இதில் வந்து இருந்துச்சு. ஸோ இந்த சர் சையத் அகமது கான் இவர் வந்து டெல்லியில் ரொம்ப வந்து உயர்குடியில் வந்து பிறந்தவர் தான் இந்த சர் சையத் அகமது கான். இவர் வந்து என்ன சொல்லுவார்னா, நம்ம இந்த ஆங்கிலேயர்கள் கூட நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கிட்டோன்னா அவங்க கூட வந்து நல்ல உயர் பதவிகள்லாம் இது பண்ணலாம். ஸோ நம்மளோட பிரிவினர்கள், நம்மளோட சமயத்தை சேர்ந்த பிரிவினர்களை வந்து நம்ம மேலே வந்து கொண்டு வந்துடலாம். அதனால் நான் சொல்கிறத கேளுங்க, அரசு பணிகள் என்ன கிடைச்சாலும் நீங்கள் அதில் வந்து சேர்ந்துக்கோங்க, நம்மளோட பிரிவினர்களை வந்து நம்ம முன்னேற்றணும், இவங்க கூட நீங்கள் வந்து தேசிய இயக்கத்தில் வந்து நீங்கள் சேர்ந்து போராட்டம்லாம் பண்ணிகிட்டு இருக்காதீங்க, நம்மளோட மக்களை மேலே கொண்டு வர, நம்மளோட மக்கள்னால் அவங்களோட சமயத்தை மட்டும்தான் அவர் வந்து சொல்லியிருப்பார். சரிங்களா. இந்த சமயத்தை சேர்ந்தவங்கள நம்ம முன்னேற்றிடலாம் அப்படிங்கிற விஷயத்த மட்டும்தான் அவர் என்ன பண்ணியிருப்பார், சொல்லியிருப்பார். ஸோ அதுக்காக அவர் வந்து என்ன பண்ணியிருப்பார்னா 1875 சப்பாத்தியும் சரஸ் அந்த வருஷம் தான் போட்டுட்டு இருந்துச்சு. சபையை கட்டுறதுக்கு பிளாட்டு காட்டுங்க, பிளாட் வாங்குறதுக்கு ஆளை காட்டுங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க 1875 தான் பார்த்துட்டு இருந்தாங்க. இவர் என்ன பண்ணுறாரு, சர் சையத் அகமது கான் வந்து வாங்க நம்ம ஆங்கிலேயரோட ஃப்ரெண்டாக இருந்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு 1875 தான் என்ன பண்ணுறாங்க, அலிகார் நகரில் அலிகார் முகமதிய ஆங்கிலோ ஓரியண்டல் கல்லூரி அப்படிங்கிற ஒரு காலேஜை வந்து அவர் நிறுவுறார். எல்லாமே இப்போ 1875 தான் வருது. சரிங்களா. ஸோ கரெக்டாக ஒரு கோர்வையாக வச்சுக்கணும். சப்பாத்தி போட்டாங்க, பிளாட்டு பார்த்துட்டு இருந்தாங்க, இவர் காலேஜ் கட்டிகிட்டு இருக்காரு. ஓகேவா. எல்லாமே இப்போ தான் 1875 தான் அந்த காலேஜ், அந்த அலிகார் முகமதிய ஆங்கிலோ ஓரியண்டல் கல்லூரி இருக்கு இல்லைங்களா, அந்த காலேஜை தான் வந்து 1920 பல்கலைக்கழகமாக உயர்த்துறாங்க. சரிங்களா. 1875 கல்லூரியாக வந்தது, 1920 என்னவா மாறுது, பல்கலைக்கழகமாக மாறுது. ஒத்துழையாமை இயக்கத்தை அறிவித்த வருஷம். சரியா. சரி, அடுத்தது வந்து தியோபந்த் இயக்கம். என்ன சொன்னேன், நம்மளோட பழமைவாதத்தை மீட்டெடுக்கணும்னு வந்து சொன்னவங்க தான் வந்து யார், தியோபந்த் இயக்கம். சரி, அங்கே பிரம்ம சமாஜம் பிளவு பெற்றுச்சு இல்லையா 1866. அப்போது இந்த தியோபந்த் இயக்கம் வந்து என்ன பண்ணுறாங்க, உத்தரப்பிரதேசம் சஹரன்பூரில் ஒரு பள்ளியை வந்து தோற்றுவிக்கிறாங்க. சரிங்களா. யாரோட தலைமையிலனா ரஷீத் அகமது கங்கோத்ரி ஆகிய முகமது குவாசிம் நானோதேவி, ரஷீத் அகமது கங்கோத்ரி. ஓகேங்களா. இவங்க 2 பேரோட தலைமையில் 1866 உத்தரப்பிரதேசம் சஹரன்பூரில் ஒரு பள்ளியை வந்து தோற்றுவிக்கிறாங்க. ஸோ அந்த ஸ்கூல் வந்து என்ன வந்து சொல்லிக் கொடுக்கும் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா, முழுமையாக வந்து அந்த சமுதாயத்தை பற்றி, அதாவது முஸ்லீம் வாதத்தை பற்றி வந்து என்ன பண்ணணும், அவங்களோட மதத்தை, இஸ்லாமிய சமூகத்தை ஒழுக்கத்தையும் அவங்க மதத்தை எப்படி நம்ம மீட்டெடுக்கணும், நம்மளோட பழமைவாதம் என்ன அப்படிங்கிற மாதிரி விஷயங்களை மட்டும்தான் வந்து என்ன சொல்லிக் கொடுத்தாங்க, அந்த ஸ்கூலில் வந்து சொல்லிக் கொடுத்தாங்க. மேலை நாட்டு கல்விகளை வந்து இவங்க முற்றிலுமாக, அந்த பண்பாடுங்கிறதே முற்றிலுமாக என்ன பண்ணிட்டாங்க,
புறக்கணிச்சிட்டாங்க. நீ நம்மளோட சமூகத்தை பற்றி நீ படி, நம்ம சமுதாயத்தோட பழமைவாதத்தை படிங்கிறத மட்டும்தான் அந்த சஹரன்பூர் பள்ளி வந்து சொல்லி கொடுத்துச்சு. ஸோ அடுத்து இன்னும் ஒரே ஒரு இயக்கம் என்னென்னு பார்த்தீங்கன்னா பார்சி சீர்திருத்த இயக்கம். 19ஆம் நூற்றாண்டின் இடைப்பகுதினா என்னங்க வரும், 1850 அப்படி இல்லாட்டி 51 இருக்கும், அதுதான் இடைப்பகுதி இல்லையா. அப்போ இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, 1851 பர்துன்ஜி நவ்ரோஜி அப்படிங்கிறவர் வந்து ரஹ்னுமாய் மஸ்தயாஸ்னன் சபா அப்படிங்கிறத வந்து உருவாக்கியிருக்கார். இவங்களோட முக்கிய முழக்கம் என்ன அப்படின்னா ராஸ்ட் கோஃப்தார், அதாவது உண்மை விளம்பி. சரி, இதே ராஸ்ட் கோஃப்தார் அப்படிங்கிற பேரில் ஒருத்தவர் வந்து நியூஸ் பேப்பர் வந்து நடத்தியிருப்பார். ஸோ அவர் யார் அப்படின்னா தாதாபாய் நவ்ரோஜி, நம்ம தாத்தா யார், தாதாபாய் நவ்ரோஜிங்கிறவர் ராஸ் கோஃப்தார் அப்படிங்கிற பேரில் நியூஸ் பேப்பர் நடத்தியிருப்பாங்க. இங்கே வந்து இந்த சபையோட முக்கிய நோக்கம் வந்து என்னது, ராஸ் கோஃப்தார் உண்மை விளம்பிங்கிறது இவங்களோட முக்கிய நோக்கமாக இருந்திருக்கு. அவ்வளோதான். ஸோ இது மூலமாக 2 முக்கிய காங்கிரஸ் தலைவர்கள் வந்து உருவாயிருக்காங்க. யார் அப்படின்னா ஃபிரோசா மேத்தா, தீன்சா வாச்சா. இவங்க 2 பேருமே பிற்காலத்தில், ஸோ இதுக்கு அடுத்து தான் வந்து என்ன ஆகும் அப்படின்னா 1851 இவங்க பார்சி சீர்திருத்தம் வந்து தோன்றியிருக்குன்னா 1885 தான் காங்கிரஸே வந்து ஆரம்பிப்பாங்க. ஸோ இந்த காங்கிரஸில் வந்து 2 சிறந்த தலைவர்களாக இருந்தவங்க இதில் இருந்தவங்க தான். ஓகேங்களா, ஃபிரோசா மேத்தாவும் தீன்சா வாச்சாவும். ஓகேங்களா, சரி அடுத்தது பார்ப்போம். சீக்கியர் சீர்திருத்த இயக்கம். இந்த ஒரு இயக்கம் பார்த்துட்டோன்னா அடுத்து தமிழ்நாட்டில் இருந்த 2 நபர்களை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கலாம். சரிங்க, சரி சீக்கியர்கள் அப்படின்னு வரும்போது பஞ்சாப் சீக்கிய சமூகத்தில் சீர்திருத்த முயற்சிகள் வந்து நடந்துகிட்டு இருந்துச்சு. ஸோ ஃபஸ்ட்டு வந்து என்ன அப்படின்னா நிரங்கரி இயக்கம். ஸோ இதை நிறுவனவர் யார் அப்படின்னா பாபா தயால்தாஸ். ஸோ ஓகேங்களா, பாபா தயால்தாஸ் என்ன பண்ணியிருக்காரு, நிரங்கரி இயக்கத்தை வந்து தோற்றுவிச்சிருக்காரு. ஸோ இவர் வந்து என்ன சொல்கிறாரு அப்படின்னா ராஜாராம் மோகன் ராய் சொன்னது போல் உருவம் இல்லாத இறைவனை வந்து வழிபடணும், அதாவது உருவ வழிபாடு வேணாங்க, சும்மா அந்த வெட்ட வெளியாக வந்து ஃபாலோ பண்ணுறது அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும் இல்லைங்களா. ஸோ உருவம்லாம் வேணாம், நம்ம வந்து சாமினா இதுதான் உருவம் அப்படிலாம் வேணாம் அப்படிங்கிற விஷயங்களை இவர் வந்து சொல்கிறாரு. இந்த மது அருந்துறது, மாமிசம் சாப்பிட்றது அதெல்லாம் வந்து கைவிட்டுருங்க அப்படிங்கிறத சொல்கிறாங்க. யார் சொன்னால் பாபா தயால்தாஸ் நிரங்கரி இயக்கம் மூலமாக வந்து சொல்லியிருக்காரு. அடுத்த ஒருத்தர் வருவார், பாபா ராம் சிங். அவர் பாபா தயால்தாஸ், இவர் பாபா ராம் சிங். இவர் வந்து என்ன இயக்கம், நாம்தாரி இயக்கத்தை வந்து தோற்றுவிக்கிறாரு. ஸோ இவர் வந்து என்ன சொல்வார், நம்மளோட அடையாளங்களை கையில் வந்து வச்சுக்கோங்க அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஸோ சீக்கியர்கள்னாலே கண்டிப்பாக வந்து கிர்ஃபான் வந்து போட்டிருப்பாங்க இல்லைங்களா, வாளை மட்டும் வச்சுக்காதீங்க, அதை தவிர கிர்ஃபான் வந்து வச்சுக்கோங்க, வாளுக்கு பதிலாக வந்து லத்தியை வந்து நம்ம கையில் வந்து வச்சுக்கலாம் அப்படிங்கிறத வந்து அவர் சொல்லியிருப்பார். ஸோ ஃபஸ்ட்டு பாபா தயால்தாஸ் என்ன சொல்கிறாரு, உருவ வழிபாடு வேணாம், மாமிசம் சாப்பிடாதீங்க, மது குடிக்காதீங்க அப்படிங்கிற விஷயத்த பாபா தயால்தாஸ் நிரங்கரி மூலமாக சொல்லியிருப்பார். அடுத்து நாம்தாரி இயக்கம் மூலமாக பாபா ராம் சிங் வந்து நம்மளோட அடையாளங்களை கண்டிப்பாக வந்து ஃபாலோ பண்ணுங்க அப்படிங்கிறத சொல்லியிருப்பார். அடுத்தது ஃபைனலாக என்ன வரும்னா சிங் சபா அப்படிங்கிற ஒரு அமைப்பு வந்து வருங்க. எங்கே நிறுவுறாங்க, அமிர்தசரஸில் வந்து நிறுவியிருப்பாங்க. இந்த ஜாலியன் வாலாபாக் நடந்துச்சு இல்லைங்களா, அது எங்கே இருந்தால் அமிர்தசரஸில் தான். ஸோ அங்கே வந்து என்ன நிறுவியிருக்காங்க, சிங் சபா அப்படிங்கிற ஒரு அமைப்பு வந்து நிறுவியிருக்காங்க. நம்ம சீக்கியத்தோட புனிதத்தை எடுக்கிறது தான் இந்த சிங் சபாவோட முக்கிய குறிக்கோளாக வந்து இருக்குது அப்படிங்கிறத அறிவிச்சிருக்காங்க. ஸோ இவங்க ஆங்கிலேயரோட ஆதரவோடையே அமிர்தசரஸில் சீக்கியர்களுக்குன்னு வந்து ஒரு கல்லூரி வந்து உருவாக்கியிருக்காங்க. அது பேர் வந்து கால்சா கல்லூரி. சரியா, அடுத்து இன்னொரு முக்கியமான பாயிண்ட்டு, இந்த அகாலி அப்படிங்கிற இயக்கத்துக்கு முன்னோடியே என்ன சிங் சபா தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சீக்கியர்களோட சீர்திருத்த இயக்கம் எத்தனை பார்த்துருக்கோம், 3 பார்த்தோம். பாபா தயாலஸ் வந்து என்னங்க வந்து ஆரம்பித்தார், நிரங்கரி, என்னது நிரங்கரி இயக்கத்தை வந்து ஓப்பன் பண்ணார். அடுத்தது இது யார், பாபா தயால்தாஸ். அடுத்தவர் வந்து யார், பாபா ராம் சிங், நாம்தாரி இயக்கம். என்ன இயக்கம், நாம்தாரி இயக்கம். அடுத்து வந்து சிங் சபாங்கிற ஒரு இயக்கம் வந்து வந்துச்சு. ஸோ அவங்க தான் வந்து அகாலி இயக்கத்தோட முன்னோடியாகவும் இருக்கிறாங்க. ஒரு காலேஜையும் வந்து ஓப்பன் பண்ணாங்க, கால்சா கல்லூரி. அவ்வளோதான். ஃபஸ்ட் டைம் வந்து ரீட் பண்ணும்போது நிறையா பாயிண்ட்ஸ் இருக்கிற மாதிரி இருக்கும், நம்ம ரிப்பீட் பண்ணி பார்க்கும்போது பாயிண்ட்ஸ் வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். ஓகேங்களா, சரி அடுத்தது தமிழ்நாட்டில் வந்து யார் யார், வள்ளலாரும் அயோத்திதாசரும். ஸோ வள்ளலார் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து கடலூர் பக்கத்தில் தான் மருதூரில் வந்து பிறந்தார் இல்லைங்களா, அவங்க அப்பா இறந்ததுக்கப்புறம் அவங்க அண்ணா கூட சென்னையில் வந்து செட்டில் ஆகிறாங்க. ஸோ அடுத்து வந்து வாங்க, ஸோ இவர் வந்து என்னென்ன உரைநடை நூல்கள் எழுதியிருக்காரு, மனுமுறை கண்ட வாசகம், ஜீவகாருண்யம், ஒழுக்கம் எழுதியிருக்காரா. ஸோ எல்லா உயிர்களையுமே வந்து பார்த்துக்கணும் அப்படிங்கிறத அவர் என்ன சொல்கிறாரு, ஜீவகாருண்யம் அப்படின்னு சொல்கிறாரு. 1865 சமரச வேத சன்மார்க்க சங்கம்ங்கிற ஒரு அமைப்பை வந்து அவர் என்ன பண்ணியிருக்காரு, நிறுவியிருக்காரு. அதுக்கப்புறம் வந்து அதோட பேரை சமரச சுத்த சன்மார்க்க சத்திய சங்கம்னு சொல்லிட்டு பேரை வந்து மாற்றிருக்காரு. அங்கே பிரம்ம சமாஜம் பிளவுபட்ட அப்போ அந்த வருஷம் தான் என்னது, 1866. அதே சமயத்தில் தான் என்ன பண்ணாங்க, சஹரன்பூரில் ஒரு ஸ்கூலையும் வந்து தியோபந்த் இயக்கம் வந்து ஓப்பன் பண்ணாங்க. அதே வருஷத்தில் தான் தென்னிந்தியாவில் ரொம்ப பஞ்சம் வந்து ஏற்பட்டிருக்கு. அதுக்கு அடுத்த வருஷம் அவர் என்ன பண்ணுறாரு, நமக்கு
மக்கள் வந்து வயிறார சாப்பிடணும் அப்படிங்கிறதுக்காக வடலூரில் வந்து என்ன பண்ணுறாரு, சத்திய தர்மசாலையை வந்து நிறுவியிருப்பார் இல்லைங்களா. ஸோ அப்போ அது எந்த வருஷம், 1867 வந்து நிறுவியிருக்காரு. சரிங்களா. இவரோட பாடல்கள் எல்லாத்தையுமே வந்து திருவருட்பாங்கிற தலைப்பில் வந்து தொகுக்கப்பட்டிருக்கு. அடுத்து யார், அயோத்திதாசர். இவர் ரொம்ப வந்து இந்த சாதிக்கு எதிராக போராடினதில் ரொம்ப பெரிய முன்னோடி அயோத்திதாச பண்டிதர். இவர் வந்து ஒரு சித்த மருத்துவரும் கூட. இவரோட பேர் வந்து ஆக்சுவலாக வந்து வேறங்க, அது நம்ம தமிழ் புக்கில் வந்து படிச்சிருப்போம். இவரோட இயற்பெயர் என்னன்னு பார்த்தீங்கன்னா காத்தவராயன். சரிங்களா. 8ஆம் வகுப்பு தமிழ் புத்தகத்தில் வந்து கொடுத்துருப்பாங்க இல்லைங்களா, காத்தவராயன். இவரோட ஆசிரியர் வந்து இவருக்கு ரொம்ப பிடிச்சி போயிடும், அதனால் அவரோட ஆசிரியர் பேர் வந்து அயோத்திதாசர். ஓகேங்களா. அவரோட ஆசிரியர் பேரை காத்தவராயன்கிற இயற்பெயரை மாற்றிட்டு ஆசிரியர் பேரான அயோத்திதாசரை வந்து இவருக்கு வச்சுக்குவார். சரிங்களா. சரி, இவர் வந்து திராவிடர் கழகம் அப்படிங்கிற ஒரு அமைப்பை வந்து நிறுவியிருக்காரு. எப்போனா 1882 அயோத்திதாசர், ஜான் ரத்தினம் இவங்க 2 பேரும் சேர்ந்து திராவிடர் கழகம்ங்கிற இயக்கத்தை அமைப்பை வந்து நிறுவியிருப்பாங்க. 1885 திராவிட பாண்டியன் அப்படிங்கிற இதழை வந்து தொடங்கியிருப்பார். அடுத்து திராவிட மகாஜன சபை அப்படிங்கிற அமைப்பை அம்பேத்கர் பிறந்த வருஷம் இருக்கு இல்லையா, 1891 வந்து நிறுவியிருப்பார். அதோட முதல் மாநாடை நீலகிரியில் வந்து நடத்தியிருப்பார். ஸோ இது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான கொஸ்டின். ஸோ இந்த திராவிட மகாஜன சபையை வந்து எந்த வருஷம் நிறுவனார்னா 1891. யார் நிறுவனார் அப்படின்னா அயோத்திதாசர். இதோட முதல் மாநாடு எங்கே நடத்தினாங்க அப்படின்னா நீலகிரி. இந்த நீலகிரிங்கிறதா வந்து குரூப் 2 2024 நமக்கு ஒரு ப்ரீவியஸ் கொஸ்டினாக வந்து கேட்டிருக்காங்க. சரிங்களா. சரி, அடுத்தது இந்த பிரம்மஞான சபையினால் பௌத்தம் வந்து புத்துயிர் பெற்றுச்சு அப்படின்னு நம்ம படித்தோம் இல்லைங்களா. அப்போது 1898 அயோத்திதாசர் வந்து இலங்கைக்கு போனப்போ பௌத்த மதத்துக்கு வந்து அவர் மாறிட்டார். ஸோ அதுக்காக சென்னைக்கு வந்ததுக்கப்புறம் ஒரு அமைப்பை வந்து நிறுவியிருக்காரு, சாக்கிய பௌத்த சங்கம். சரிங்களா. அடுத்து 1907 ஒரு பைசா தமிழன் அப்படிங்கிற இதில் வந்து அவர் வாரம் வந்து வெளியிட ஆரம்பித்தார். அவர் இறக்குற வரைக்குமே 1914 அவர் இறந்துட்டார். அவர் இறக்குற வரைக்குமே என்ன பண்ணியிருக்காரு, அதை வெளியிடுறத நடத்தியிருக்காரு. அவ்வளோதாங்க, லெசன் வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஸோ இந்த கிளாஸ் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது, ஷார்ட்கட்ஸும் யூஸ்ஃபுல்லாக இருக்குது, நீங்கள் கான்செப்ட் சொல்லிக் கொடுக்குற விதம் நல்லா இருக்குது அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு தோணுச்சு அப்படின்னா சொல்லுங்கள். நம்ம அடுத்தடுத்த லெசன் 6, 7, 8, 9, 10ன்னு சொல்லிட்டு நம்ம வரிசையாக கொண்டு போகலாம். ஸோ உங்களுக்கு சிம்பிளாக படிக்கிறதுக்கு நம்மளோட ஹேண்ட் ரிட்டன் மெட்டீரியல்ஸ் தேவைப்பட்டுச்சு அப்படின்னாலும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய வாட்ஸ்அப் நம்பர் எடுத்துக்கோங்க. டெக்ஸ்ட் பண்ணி ப்ரைஸ் டீட்டெயில்ஸ் கேட்டு நீங்களும் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஸோ 1 வீக்குக்காக நம்ம ஆஃபர்ஸும் வந்து கொடுத்துட்ருக்கோம். ஸோ மெட்டீரியல்ஸ் வந்து நீங்கள் பார்க்கணும் அப்படின்னாலும் அதுக்கான லிங்க்குமே நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன். ஸோ நீங்கள் இப்போ இந்த பாடத்தை நீங்கள் படிச்சுட்டு இந்த புக் பேக்குக்கு வந்தீங்கனாலே உங்களுக்கு ஆன்சர்ஸ் வந்து ஈஸியாக தெரியும். ஓகேங்களா. ஸோ இருந்தாலும் ஆன்சரும் இப்போ நானே சொல்லிடுறேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்கள். எந்த ஆண்டில் உடன்கட்டை ஏறுதல் சதி வந்து எப்போ ஒழிச்சாங்க, 1828 அவர் கோயிலும் பிரம்ம சமாஜத்தையும் அவர் உருவாக்குறாரு. அதுக்கு அடுத்த வருஷம் என்னது, 29 சதியை வந்து ஒழிக்கிறாங்க. அடுத்தது தயானந்த சரஸ்வதியால் நிறுவப்பட்ட சமாஜத்தின் பெயர். சரசு வந்து என்ன பண்ணுச்சு, சப்பாத்தி வித்துட்டு இருந்துச்சு, ஆறி போச்சுன்னா நல்லா இருக்காது, அப்போ ஆரிய சமாஜம். அவ்வளோதான், முடிஞ்சா, ஷார்ட்கட்லேயே வந்துருச்சா. அடுத்தது யாருடைய பணியும் இயக்கமும் 1856 ஆண்டு விதவை மறுமண சீர்திருத்த சட்டம். டியூன் போட்டுக்கிட்டே விதவைங்களுக்கு கல்யாணம் பண்ணி வச்சார் இல்லையா 1856. யார், நம்மளோட மியூசிக் டைரக்டர் ஈஸ்வர் சந்திர வித்யாசாகர். அடுத்தது ராஸ்ட் கோஃப்தார் யாருடைய முழக்கம், பார்சி இயக்கத்தோட முழக்கம். நியூஸ் பேப்பர் அப்படின்னு வந்துச்சுன்னா தான் தாதாபாய் நவ்ரோஜி. யாருடைய முழக்கம் அப்படின்னா பார்சி இயக்கத்தோட முழக்கம். அடுத்தது நாம்தாரி இயக்கத்தை வந்து உருவாக்குனவர் வந்து யார், பாபாராம் சிங். ஓகேங்களா. அடுத்தது விதவை மறுமண சங்கத்தை ஏற்படுத்தியவர் யார், அந்த சட்டத்தை கொண்டு வந்தவர் தான் மியூசிக் டைரக்டர் வித்யாசாகர். அந்த சங்கத்தை நிறுவனவர் யார், எம்ஜி ரானடே. அப்போ மகாதேவ் கோவிந்த் ரானடே. ஓகேவா. அடுத்து சத்யார்த்த பிரகாஷ் சப்பாத்தி இல்லையா, அது வந்து யாரோடது, தயானந்த சரஸ்வதியோட நூல். ஓகேங்களா. சத்யார்த்த பிரகாஷை நம்ம என்ன வச்சுருந்தோம், சப்பாத்தி அப்படின்னு வச்சுருந்தோம் இல்லையா. அடுத்தது டாஸ் சமரச வேத சன்மார்க்க சங்கத்தை நிறுவினார். சமரச வேத சன்மார்க்க சங்கத்தை நிறுவனவர் யார், வள்ளலார். அடுத்து புனே சர்வஜனிக் சபாவை நிறுவியவர் யார், எம்ஜி ரானடே. நம்ம படித்தோம் இல்லையா 3 சங்கத்தை வந்து நிறுவினார் இல்லைங்களா. குலாம் கிரி அப்படிங்கிற நூல் எழுதினவர் யாருங்க, புனேல இருந்த ஜோதிபா பூலே. அடுத்தது ராமகிருஷ்ண மிஷன் யாரால் நிறுவப்பட்டது. ஸோ ராமகிருஷ்ண மிஷன் யார் நிறுவனது, முதன்மை சீடரான விவேகானந்தர் வந்து நிறுவனார். அடுத்து அகாலி இயக்கத்தின் முன்னோடி அமைப்பு என்னதுங்க, நம்ம படித்தோம் இல்லையா சிங் சபா. அடுத்தது ஒரு பைசா தமிழன் பத்திரிகை நடத்தினவர் யார், அயோத்திதாசர். அவ்வளோதான். ஓகேவா. ஸோ ஈஸியாக எல்லாமே தெரியுதா. அடுத்தது ராஜாராம் மோகன் ராய் ஒரு கடவுள் கோட்பாட்டை போதிச்சார். ஆமாம்.
கரெக்ட். அவர் உருவ வழிபாட்டை ஆதரிச்சாரா? கிடையாது. வேணாம், உருவ வழிபாடு வேணாம் அப்படின்னு சொல்லி தான் அவர் ஆரம்பித்த கோயிலே அவர் சிலை வந்து வைக்கலை. அடுத்தது சமூக தீமைகளை கண்டனம் செய்வதை எதிர்த்து அவர் சிற்றேடுகளை வெளியிட்டார். அவர் அங்கே வெளியிட்டார். ஆமாம், சிற்றேடுகள் வந்து அவர் வெளியிட்டிருந்தார். சின்ன சின்ன நூல்களாக வெளியிட்டவர் தான் மியூசிக் டைரக்டர் வித்யாசாகர். சிற்றேடுகளாக வந்து வெளியிட்டவர் வந்து யார் அப்படின்னா இவர் தான். ஓகேங்களா, ஒரு சின்ன பாயிண்ட் வந்து உள்ளே இருக்கும். அப்போ ஃபர்ஸ்ட் ஒன் தேர்டு மட்டும் சரி, செகண்ட் ஒன் வந்து தப்பு. அடுத்தது பிரார்த்தனை சமாஜம் டாக்டர் ஆத்மராம் பாண்டுரங்கால் நிறுவப்பட்டது. பிரார்த்தனை வந்து ஆத்மார்த்தமாக பண்ணணும். ஓகே, அப்போ இது கரெக்டு தான். இந்த சமாஜம் அனைத்து சாதியினரும் பங்கேற்கும் சமபந்திகளையும் சாதிகலப்பு திருமணங்களையும் ஊக்குவிச்சது. ஆமாம். ஜோதிபா புலே ஆண்களின் மேம்பாட்டிற்காக பணியாற்றினார். கிடையாது, பெண்களுக்காக தான் அவர் பணியாற்றினார். பிரார்த்தனை சமாஜம் பஞ்சாபை பிறப்பிடமாக கொண்டது. கிடையாது. இது எங்கே பண்ணாங்க? பம்பாயில் தானே ஆரம்பித்தாங்க 1867. அப்போ எது கரெக்டு? ஃபஸ்ட்டு 2 மட்டும்தான் சரியானது. ஆன்சர் எங்கே இருக்குது? ஆப்ஷன் சியில் இருக்குது. சரி, அடுத்தது 3வது. ராமகிருஷ்ணா மிஷன் கல்வி, உடல்நலம், பேரிடர்களின் போது நிவாரண பணி செய்தல் போன்ற சமூக பணிகளில் செயலாக்கத்துடன் ஈடுபட்டது. ஆமாம், அவங்க வந்து அவங்களோட பரப்புரைகளையும் மேற்கொண்டாங்க. அதாவது இறைவன் அப்படிங்கிற பரப்புரையும் வந்து அவங்க மேற்கொண்டாங்க. இந்த மாதிரி வந்து பொது சேவைகள்லேயும் அவங்க வந்து ஈடுபட்டாங்க. அடுத்து பேரின்ப நிலை எய்தும் பழக்கங்களின் மூலம் ஆன்ம ரீதியாக இறைவனோடு இணைவதை ராமகிருஷ்ண பரமஹம்சர் வலியுறுத்தினார். ஆமாம், அவர் இறைவனை பற்றி தானே அதிகமாக போதிச்சார். வேறு எதை பற்றி சொன்னார்? இறைவனை பற்றி தான் அவர் வந்து போதிச்சார். கரெக்டு தான். அப்போது ராமகிருஷ்ண மிஷனை ஏற்படுத்தினார். இவராக வந்து ஏற்படுத்தினார். இவர் இறந்ததுக்கப்புறம் விவேகானந்தர் தான் அந்த மிஷனை வந்து ஏற்படுத்தினார். அப்போ ஃபஸ்ட்டு 2 வந்து கரெக்டு, 3வது தப்பு. அப்போ ஆப்ஷன் பி தான் சரியானது. சரியா? அடுத்தது ஜோதிபா புலே ஆதரவற்றோருக்கான விடுதிகளையும் விதவைகளுக்கான காப்பகங்களையும் திறந்தார். ஆதரவற்றோருக்கான ஸ்கூலை ஓப்பன் பண்ணாரா? அப்போ தங்கி படிக்கிறதுக்காக என்ன பண்ணுறாரு? அதாவது ஆதரவற்றோர் பேரண்ட்ஸ் இல்லாத பிள்ளைகள் இருப்பாங்க இல்லைங்களா, அவங்களுக்கான விடுதிகளையும் விதவைகளுக்கான காப்பகங்களையும் அவரும் அவங்க ஒய்ஃபும் வந்து என்ன பண்ணாங்க? ஓப்பன் பண்ணாங்க. ஜோதிபா புலே குழந்தை திருமணத்தை எதிர்த்தார், விதவை மறுமணத்தை ஆதரித்தார். இது எல்லா இயக்கங்களுமே இதை வந்து ஃபாலோ பண்ணாங்க. ஆனால் இங்கே பாருங்களேன், இந்த கூற்றும் சரிதான், காரணமும் சரிதான். அந்த கூற்றுக்கும் காரணத்துக்கும் சரியான பொருத்தம் வந்து இல்லை. அதனால கூற்று சரி, காரணம் கூற்றுக்கு பொருத்தமானதாக கிடையாது. காரணம் எப்படி இருக்கணும்? அந்த கூற்றை வந்து விளக்கக்கூடியதாக தான் இருக்கணும். ஆனால் இதுக்கும் எந்த ஒரு ரிலேஷனும் இல்லை. ஆனால் 2மே வந்து சரிதான். அதனால தான் என்ன சொல்லியாச்சு? பொருத்தமானதாக இல்லை அப்படின்னு சொல்லியிருக்கோம். சரி, அடுத்தது ஒரு பைசா தமிழன். இது வந்து யாரோடது? அயோத்திதாசரோடது. இது பத்திரிகை. திருவருட்பா அப்படிங்கிறது வந்து என்னது? ஜீவகாருண்ய பாடல்கள். பாபா தயால்தாஸ் நிரங்கரி இயக்கம். ஈஸ்வர் சந்திர வித்யாசாகர் விதவை மறுமண சீர்திருத்த சட்டம். இது எப்போங்க வந்துச்சு? 1856. அடுத்தது தேவேந்திரநாத் வந்து ஆதிபிரம்ம சமாஜம். அவ்வளோதாங்க. ஸோ இடையில ஏதாவது சின்ன சின்ன பாயிண்ட்ஸ் நம்ம மிஸ் பண்ணியிருந்தாலும் கூட அதை புக் பேக்கோடு சேர்த்து உங்களுக்கு கனெக்ட் பண்ணி நான் சொல்லி கொடுத்துட்டேன்னா அவ்வளோதான். இதுக்கு மேலே இந்த பாடத்தில் வேறு எந்த ஒரு பாயிண்ட்டும் கிடையாது. இந்த ஒரு 50 நிமிஷம் நீங்கள் இந்த வீடியோ பார்த்து படிச்சிங்கனாலே டக்குன்னு உங்களோட பாயிண்ட்ஸ் எல்லாமே மெமரி ஆகிடும். ஓகேங்களா? ஸோ நான் முன்னாடியே சொன்னது போல் இந்த லெசன் உங்களுக்கு ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது, எங்களுக்கு ஈஸியாக புரிய வச்சிட்டிங்க அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா கமெண்ட் செக்ஷனில் கண்டிப்பாக தெரியப்படுத்துங்க. அடுத்தடுத்த கிளாஸஸ் உங்களுக்கு ரெகுலராக நான் உங்களுக்கு கொடுக்குறேன். ஓகேங்களா? ஸோ மெட்டீரியல்ஸ் வேணும்னு நினச்சிங்கனாலும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய வீடியோ வந்து பார்த்தீங்கனாலே உங்களுக்கு கிளியராக புரியும். தேங்க்யூ.